வேணும்னே பண்றானுங்க. நீ இல்லாம நாங்க எப்படி விளையாடி ஜெயிக்க முடியும்? ஏன் இப்படி பண்றாங்க? நீ விளையாடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை? அங்க பாரு. ஊர் தண்ணி பிரச்சனை நடந்தப்போ இந்த ஆளோட தம்பி தான் அப்போ ஊர் தலைவரா இருந்தாரு. அன்னைக்கு நடந்ததை அவமானமா நினைச்சு அந்த ஆள் முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிட்டாரு. அந்த கோவத்துல தான் இப்ப இந்த ஆளு என்ன விளையாட விடக்கூடாதுன்னு இப்படி பண்றான். அதுக்காக இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி உங்களை விளையாட விடாம பண்ணுவாங்களா? இத சும்மாவே விடக்கூடாது. உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னவங்க வாயில இருந்து உன்னை விளையாடுன்னு சொல்ல வைக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? என்ன விஷயம்? என்கிட்ட என்ன பேசணும்? சீக்கிரம் சொல்லுங்க. போட்டி ஆரம்பிக்க போது நான் தான் ஆரம்பிச்சு வைக்கணும். நீங்க சொல்லிதானே வேணும்னே எனக்கு விளையாட தகுதி இல்லைன்னு உங்க ஆளுங்க சொல்றாங்க. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பக்கத்து ஊரோட தலைவர் மாண்புமிகு சுந்தரத்தோட பையன்னா சும்மாவா? நல்ல கற்பூர புத்தியா தான் இருக்க. எதுக்கு கரிகாலன இந்த போட்டியில விளையாட விடாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் பண்றேன்னு உன் புருஷனுக்கே தெரியுமே. அவன் உங்ககிட்ட சொல்லலையா? அன்னைக்கு உங்க ஊரோட தண்ணி பிரச்சனையில உன் புருஷனாலையும் உங்க குடும்பத்தாலையும் அவமானப்பட்டு அந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாம தான் என் தம்பி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதை எப்படி என்னால மறக்க முடியும்? அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இது ஏன் ஊரு, நான் நடத்துற போட்டி. இங்க நான் வச்சதுதான் சட்டம். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளம்பி போய்கிட்டே இருங்க. உன் தங்கச்சி சடங்க நடத்துறதுக்கு காசு வேணும்னு தானே நீ இந்த போட்டியிலேயே கலந்துக்க வந்த. நீ இந்த போட்டியில கலந்துக்கவும் முடியாது, உன் தங்கச்சி சடங்க நடத்தவும் முடியாது. உன் ஊரு ஆளுங்களுக்கு முன்னாடி உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க. அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். இது உங்க ஊரா இருக்கலாம், நீங்க வச்சதுதான் இங்க சட்டமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எங்க கிட்ட செல்லுபடி ஆகாது. உங்க வாயாலேயே கரிகாலன இந்த போட்டியில கலந்துக்க நான் சொல்ல வைக்கிறேன். நான் என் வாயால இவனை போட்டியில கலந்துக்க சொல்லுவனா? அப்படி உன் கனவுல கூட நடக்காது. இப்போ நடக்கும் பாருங்க. அண்ணா 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 உள்ள வரலாங்களா அண்ணா? அண்ணா டேய் உள்ள வாடா. அண்ணே அண்ணே. என்னடா? அண்ணே வெளியே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குண்ணே. கபடி போட்டியே நடக்குமா நடக்காதான்னு தெரியல. என்னடா பிரச்சனை? நீங்க பேசுனதை வச்சுதான் பிரச்சனையே. நான் பேசுனதை வச்சு பிரச்சனையா? என்னடா சொல்ற? சரி விடு, இவன் விளையாண்டு தொலைக்கிட்டான். இப்படி சொன்னா எப்படி? கரிகாலனை பார்த்து நான் பண்ணதெல்லாம் தப்புதான் கரிகாலா, என்ன மன்னிச்சிரு, நீ போய் விளையாடுன்னு சொல்லுங்க. அப்பதான் கரிகாலன் போய் விளையாடுவான். அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா வா கரிகாலா, நம்ம வீட்டுக்கு போலாம். கரிகாலா கரிகாலா ஒரு நிமிஷம் நில்லுப்பா. அண்ணா கரிகாலம் போயிட்டா
டோர்னமெண்ட்டே நடக்காதுண்ணே. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. நீ போய் விளையாடு. அது இனிமே என் கரிகாலன் கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். வா கரிகாலா. ஆ. அப்பா எதுக்கிட்ட போய் கீழே போட்ட? யூதனை விட சொன்னீங்க, அதான் விட்டேன். சரி தூக்கி விடு. நீங்க இப்ப என்கிட்ட ஸ்பீக்னதுக்கெல்லாம் சாரி டெல் பண்ணாதான் உங்களை நான் இப்ப லிஃப்ட் பண்ணுவேன், இல்லனா நோ. ஐயோ, தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசி சாவடிக்கிறாளே, இப்படியே போச்சு. டெல் யூ சாரி. சரி சாரி தூக்கு. நோ 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 நோ, என் ஐஸ லுக் பண்ணி சாரி வானதின்னு டெல்லணும். சாரி வானதி. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, தூக்கு. கை கொடுங்க.